எல்லாம் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வித்தியாசமான லொக்கேஷன் ஆம்படி வந்து லைட்டாக படுக்க போட்டாச்சு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாம்பை வந்து பார்த்தவருக்கு கண்ணு முன்னாடியே வண்டிக்கு அடியில் போயிடுச்சான். அதனால் அவங்க ஓட்டுறதுக்கு அதாவது பயந்துக்கிட்ட மற்றவங்க மறந்தால் கூட விட்டுருவான். இது வந்து நல்ல பாம்பு. அது என்ன மாதிரி லொக்கேஷனில் அவர் படுத்துருக்காருன்னு மட்டும் பாருங்க. ஒரு அரை மணி நேரம் ஆப்ஷன் ஆகி அவரை லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த பெட்ரோல் டேங்க் இருக்குல்ல, இந்த பெட்ரோல் டேங்க் மேலே ஐயா படுத்துருக்காரு. நீங்கள் பாருங்க. வீடியோ எடு. ஆடாம மட்டும் இல்லையா? இல்லை ஆண்டுட்டு ஆடாம மட்டும் இல்லை. இன்னொரு பிச்சு வயசு பாம்பு ரிஸ்க் எடுத்தது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு உயிரை காப்பாற்ற தான். ஏன்னா வண்டிக்குள்ளே எத்தனையோ பேர் நம்ம உயிரை காப்பாற்றிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரின்றப்ப நம்ம கொஞ்சம் இறங்கித்தான் பார்க்கணும். இப்போ அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு சாரை வெளியே கொண்டு வந்தாச்சு. தெரியாது எந்த ஆச்சு பிடிக்கும் தெரியும். எல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம சேனலோட ஹார்ட் ஆஃப் லொக்கேஷன் சொல்லியிருக்கோம். அதாவது புதுக்குளம். புதுக்குளம் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, பக்கத்துலேயே இருக்குது. இந்த கிணறு நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது ஊற்று கிணறு. அதை ஒட்டி அந்த மோட்ரு பெட்டில் அப்படியே படுக்கூடாது. அப்படி இந்த கிணத்தை ஒட்டி ஒரு மோட்ரு பெட்டுக்குள்ளே தம்பி மோட்ரு ஆன் பண்ண போயிருக்கப்ப சார் உள்ளேருந்து எங்கடா வரன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தம்பி பார்த்தனமே நம்ம கால் பண்ணார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாம்பு தேடி பார்க்குறப்ப அந்த பாம்பை காணோம். அப்புறம் அண்டர் கிரவுண்ட் ரூமில் போய் பார்த்த பிறகு சார் உள்ள ஒரு பெட்டில் படுத்த மாதிரி படுத்திருந்தாரு. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஐயா கூப்பிட்டு வந்தாச்சு வெளியே. கால் பண்ணி அண்ணே டக்குன்னு வந்துட்டாரு. வந்து பாம்பையும் எடுத்து காப்பாற்றிட்டாரு. எங்கள் பாம்பை பார்த்தாலும் நீங்கள் வந்து அடிச்சிடாதீங்க, ஆனால் கால் பண்ணுங்கள். அண்ணே வந்து பாம்பையும் காப்பாற்றுவார், உங்களையும் காப்பாற்றுவார். எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டு. அதே மாதிரி சார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தாங்கணும். ஏன்னா நம்ம சேனலில் பேரே ஸ்னேக் நண்பன் வச்சுருக்கோம். மக்களுக்கு மட்டும் நண்பனாக இல்லை, பாம்புகளுக்கும் கொஞ்சம் நண்பனாக இருப்போம்.